ஹரி ஓம். அபிராமி பட்டர் அருளிச் செய்ததான அபிராமி அந்தாதியினுடைய பதிகம் 6 இன்றைய பதிவிலே பார்க்க இருக்கிறோம். பதிகம் 6. சென்னியது உன் பொற்திருவடி தாமரை சிந்தையுள்ளே, மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே, முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் முந்தன் பரமாகம பத்ததியே. சென்னியது உன் பொற்திருவடி தாமரை சிந்தையுள்ளே, மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே, முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்ததியே. செம்மையான செக்க சிவந்த திருமேனியுடன் இருக்கக்கூடிய திகழக்கூடிய அபிராமி அன்னையே, உன்னுடைய ஒளிமிகும் திருவடி தாமரை பூத்த திருப்பாதங்கள் என்னுடைய தலைமேலே திகழ்கிறது. உன்னுடைய மூலத்திருமந்திரம் என் நெஞ்சில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. உன்னை தினம் தொழக்கூடிய திருவடியார்களுடன் கூடி கலந்து ஆராய்ந்து எந்நேரமும் அடியேன் பாராயணம் செய்வது நின்னை ஏற்றி புகழும் ஆகம நெறியே ஆகும். அடியார்களுடன் கூடி கலந்து ஆராய்ந்து இந்த பிராட்டியினுடைய அம்பிகையினுடைய மூலத்திருமந்திரத்தை எல்லா காலமும் உருவேற்ற வேண்டும். அந்த மந்திரத்திற்கு உரியவளாகிய அம்பிகையை பூரணமாக தரிசனம் செய்து சித்தி பெற வேண்டும். அப்படி செய்வதற்கு இந்த அபிராமி அந்தாதியினுடைய 6வது பதிகம் மிகவும் உபயோககரமாக இருக்கக்கூடியது. இந்த 6ஆம் பதிகத்தை பாராயணம் செய்வதனுடைய பலன் மந்திர சித்தி செய்வதும் பூரணமான பலன்களை பெறுவதற்குமானதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். மறுபடியும் ஒரு முறை 6ஆம் பதிகம் பார்ப்போம். சென்னியது உன் பொற்திருவடி தாமரை சிந்தையுள்ளே, மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே, முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் முந்தன் பரமாகம பத்ததியே. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.